Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. ஒரே கூட்டணியில் இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு இடையே முரண்பாடு இருப்பது நல்லது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பேட்டி அரசியல் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள் தற்பொழுது நம்மிடையே இருக்கலாம். பல்வேறு கேள்விகளை அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரடியாக இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் நேரடி போட்டி இருக்கிறது. களம் எப்படி இருக்கிறது? ஒரு மாற்றம் ஏற்படுமா? நிச்சயமாக மாற்றம் ஏற்பட இருக்கிறது. இந்தியாவை காப்பாற்ற, அரசியல் சட்டத்தை காப்பாற்ற, ஜனநாயகத்தை காப்பாற்ற, மக்களுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றிட இந்திய மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மக்கள் விரோத, தேச விரோத கொள்கைகளை முறியடித்து பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியக்கூடிய வாக்குகளை தீர்ப்பினை தான் வழங்க இருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வீழ்த்தப்படுகிறது. தமிழகத்தை குறிவச்சு பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியா வருகிறார். நாளைக்கு ரோட் ஷோ சென்னையில பண்றாரு. கிட்டத்தட்ட 5 முறைக்கு மேல ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங், ஒரு பக்கம் அனுராக் சிங் தாக்கூர், மத்திய அமைச்சர்கள் முழுவதுமே தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவருடைய இந்த தேர்தல் பரப்புரை எடுபடுமா? இந்த பரப்புரை எடுபடாது என்பது அவர்களுக்கே தெரியும். தமிழ்நாடு பெரியார் மண். இது அம்பேத்கரிஸ்ட் கொள்கைகளும், அம்பேத்கரனுடைய கொள்கைகளும், கம்யூனிஸ்ட் கொள்கைகளும் வளர்ந்த ஒரு மண் இந்த தமிழ் மண். இந்த மண்ணில் மதவெறி அரசியல் எடுபடாது. மக்களை மதத்தின் பெயரால் இழிவுபடுத்துவது, பிளவுபடுத்துவது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணியில பல்வேறு முரண்பாடு இருக்கு, அதனாலதான் ராகுல் காந்தியை எதிர்த்து ஆணிராஜா நேரடியாக கிளம்புறாங்க. முரண்பாடுகள் எல்லா இடங்களிலும் இருக்கும். அந்த முரண்பாடுகள் எப்படிப்பட்ட முரண்பாடுகள் என்பதை புரிந்து கொள்வதில் தான் இது உண்மையே இருக்கிறது. இன்றைக்கு வாழ்க்கை என்பதே முரண்பாடுகள் நிரம்பியதுதான். அரசியல் என்பதும் முரண்பாடுகள் நிரம்பியதுதான். தொகுதி பங்கீடு என்று வருகிற பொழுது மாநிலத்துக்கு மாநிலம் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. கேரளா என்று வருகிற பொழுது கூட அங்கே பிரைமரி எலக்டோரல் பேட்டல் என்பது எல்டிஎஃப்-க்கும் யூடிஎஃப்-க்கும் இடையேதான். 543 தொகுதிகளில் வெறும் 20 தொகுதிகள் தான் கேரளாவில் இருக்கின்றன. அங்கு எல்டிஎஃப்-க்கும் யூடிஎஃப்-க்கும் இடையேதான் மோதல். பிஜேபிக்கு அங்கே இடமில்லை. எப்படி போட்டி இருந்தாலும் அங்கே முறியடிக்கப்படுவது பிஜேபிக்கு இடமில்லை என்பதுதான் கேரள மண்ணினுடைய தனித்தம். ஆணிராஜா ஏன் அங்க கிளம்புறங்க? அது எங்கள் கட்சியினுடைய தொகுதி, எங்களுடைய கட்சியினுடைய தொகுதி. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.